வணக்கம். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் சமையல் எரிவாயு உருளை ரூபாய் 500க்கு வழங்கப்படும் என்று கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கூறினார். பல்லடம் நகராட்சி பகுதியில் திமுக வேட்பாளர் ப. கணபதி ராஜ்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது: காங்கிரஸ் ஆட்சியில் சமையல் எரிவாயு உருளை ரூபாய் 500க்குள் விற்பனையாகிறது. தற்போதைய பாஜக ஆட்சியில் ரூபாய் 1000ஐ தாண்டி விற்பனையாகிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் சமையல் எரிவாயு உருளை ரூபாய் 500க்கு விற்பனை செய்யப்படும். ஜிஎஸ்டியால் குறு சிறு தொழில்கள் நலிவடைந்து வருகின்றன. தவறான தொழில் கொள்கையால் வங்கதேசம் வழியாக சீனா நாட்டின் மலிவு விலை துணிகள் இந்தியாவுக்குள் விற்பனை வருகின்றன. இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் விற்பனை ஆகாமல் தேக்கம் அடைந்துள்ளன. விசைத்தறி ஜவுளி உற்பத்தி தொழில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசு புதிய தொழிலை ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை என்றாலும் இருக்கின்ற தொழிலையாவது காப்பாற்ற நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதனை செய்ய தவறிவிட்டது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது நாடு முழுவதும் தொழில்துறையில் சிறந்து விளங்கும். அதிமுக பாஜகவுக்கு செலுத்தும் வாக்குகள் செல்லாத வாக்குகளுக்கு சமம். எனவே சிந்தித்து வாக்களியுங்கள் என்றார். பிரச்சாரத்தின் போது தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன், திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.